டாப் மெக்கானிக் குரூப் நம்ம அனைவருக்கும் வணக்கம். நாள் வந்து பிஎன் பைக் பஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூட்டி பேப்பு BS4 மாடல். இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிளுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சர்வீஸ் சென்டரில் மெயினாக புது பேட்ரி மாற்றிருக்காங்க. புதிய கார்பரேட்டர்னால் ஒன்றும் இல்லை 3 கார்பரேட்டர் மாற்றிருக்காங்க. ஏன்னா BS4 மாடல்னால் இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு நீண்ட நாளாகவே இருந்துக்குது. ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கார் இந்த ஒரு மாற்றுத்திறனாளி. வேறு அவர் நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் ட்ரபிளுக்காக பேட்ரி மாற்றியும் பார்த்துருக்காரு. 2 பேட்ரி 3 கார்பரேட்டர் வரைக்கும் மாற்றிருக்காரு. ஆனால் அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தோன்னா அது ஒரு தீர்க்க முடியாத கம்ப்ளைண்ட்டாகவே இருந்தது. தெரியும் உங்களுக்கு. தெர்மல் ஸ்டார்டர், அதாவது ஆட்டோ சோக் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் வர EOT சென்சாருடைய சிக்னலை வச்சு தான் ஆட்டோ சோக் எப்பவுமே வேலை செய்யும். இதில் வந்து தெர்மல் ஸ்டார்டர் ஃபால்ட்டு கிடையாது. TCI, அதாவது CDI கிடையாது, TCI டைப் மாடல். எல்லோ கலர் சிடின்னு சொல்லுவோம். TCI டைப். சாவி போட்ட உடனே பவர் காயிலுக்கு வந்து சப்ளை வந்துடும், அந்த டைப் உள்ளது. இதுக்கு முன்னாடி வந்த ஸ்கூட்டி பேப் வேறு. இது லாஸ்ட்டாக வந்த BS4 மாடல். ஒரு BS6 வண்டி கூட நம்ம ஈஸியாக பார்த்தலாம். ஆனால் வந்து ஓல்டு மாடல் BS4 இந்த மாதிரி வண்டிங்களை பார்க்குறது வந்து அனுபவ ரீதியாக தான் பண்ண முடியும். ஏன்னா BS6 ஒரு 2500 ஸ்கேனரில் அது என்ன ஃபால்ட்டுன்னு எல்லாமே காமிச்சிடும், வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிடும். ஆனால் நமக்கு ரொம்ப மூளையை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி வண்டிங்களில், ஓல்டு மாடல் வண்டிங்களில் கண்டிப்பாக வந்து ஒரு அனுபவ ரீதியான விஷயங்கள் பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தெர்மல் ஸ்டார்டர் வந்து ஆனால்தான் உங்களுக்கு ஆட்டோ சோக் வந்து கரெக்டாக வேலை செய்யும். இன்ஜின் ஹீட்டு ஏறினோடனே லைனை வந்து ஆட்டோ சோக்கை கட் பண்ணிடும். ஆட்டோ சோக்கை எப்படி வேலை செய்யும் எல்லாருக்குமே தெரியும். செல்ஃப் அடித்தாலோ கிக் அடித்தாலோ இந்த பிஸ்டன் சொல்லக்கூடியது டக்குன்னு மேலே வந்துடும். இதுதான் ஒர்க் ஆகும். இது எங்கே கட் ஆகியிருந்த ஒயர் எல்லோ, அதாவது ஆரஞ்சு கலர் ஒயர் எங்கே கட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஒயரிங்கிட்டேருந்து வரக்கூடிய, வெளியிலேருந்து வரக்கூடிய DC பவர் சொல்லுவோம். அது இந்த பவர் சப்ளை கட் ஆனாலும் தான் இந்த ஆட்டோ சோக்கு வேலை செய்யலை. இதை கவனிக்காமல் பேட்ரி, செல்ஃப் மோட்ரு, கார்பரேட்டர் எல்லாமே மாற்றி பார்த்து ஒரு 6 மாத காலமாகவே இந்த வண்டியில் வந்து பிரச்சனை இருந்துன்னே இருந்தது. ஸ்டார்டிங் ட்ரபிள், சிலிண்டர் வரைக்கும் ரீபோர் பண்ணி போட்டிருக்காங்க. கட்டாந்து பார்த்தா சோக்கு பக்கத்தில் அந்த டேப்புக்குள்ளே கட் ஆகிடுது. கட்டானால தான் அந்த ஆட்டோ சோக்கு வேலை செய்யாதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த வண்டியில். ஏற்கனவே எல்லாமே நல்லா தான் இருந்தது. கார்பரேட்டர் நல்லா இருந்தது, பேட்ரி நல்லா இருந்தது, செல்ஃப் மோட்டர் நல்லா இருந்தது, CDI விட்டு நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே மாற்றி பார்த்தோம், இந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகலை. இந்த ஒரு சின்ன ஒரு ஒயர் கட்டினால தான் இவ்வளோ பிரச்சனை. அது வந்து ஸ்கூட்டி பேப் வண்டியில் இந்த ஃபால்ட்டு அதிகமாக வரும். நம்ம அந்த ஆட்டோ சோக்கை வந்து மேனுவலாக பண்ணலாம்னு சொல்லி வீடியோ பதிவுகள் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா DC பவர் சப்ளை கிளியராக வருது. LED டெஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி DC பவர் நம்ம செக் பண்ணுறோமோ கரெக்டாக தெரியாது எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு. 3 வோல்ட் வந்தாலும் எரியும், 12 வோல்ட் வந்தால் தான் இந்த மாதிரி இந்த LED டெஸ்ட்டர், லைன் டெஸ்ட்டில் வந்து பல்பு எரியும். அந்தமாதிரி இந்த மாதிரி வேலை பார்க்குறப்போ ஒரு பல்பு டெஸ்ட்டில் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். இப்போ லைன் நம்ம கொடுத்துட்டோம், ஆட்டோ சோக்கு வேலை செய்தால் உங்களுக்கு கிக் அடித்தாலோ கூலிங்கில் இருந்தால் தான் அந்த பிஸ்டன் வந்து உள்ளே போகும். ஒரு 5 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இன்ஜின் கொஞ்சம் சூடு ஏறினோடனே ஆட்டோமேட்டிக்காக பிஸ்டன் நார்மலுக்கு வந்துடும். பெட்ரோல் வந்து லாக் பண்ணிடும். இப்போ சாய் போட்டு செல்ஃப் அடிக்கிறப்போ டக்குன்னு உள்ளே போகும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆட்டோ சோக்கு வேலை செஞ்சால் உங்கள் பெட்ரோலை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ கொடுத்து திரும்பி கட் பண்ணிடும். இதுதான் ஆட்டோ சோக்கினுடைய வேலை. இதுக்கு மெயினாக வந்து இன்ஜினில் வர தெர்மல் ஸ்டார்டர், அதாவது EOT சென்சார்னு சொல்லக்கூடிய இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார், அது வந்து கரெக்டாக வேலை செய்தால் இது கரெக்டாக வேலை செய்யும். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக வேலை செய்யணும். லைன் கட்டினால தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால தான் இவ்வளோ ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே இந்த வண்டியில் இருந்ததுக்கு. ஒரு ஆட்டோ சோக்கை எப்படி செக் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கோம். 2-3 வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஃபிட்டிங் பண்ணால் ஒரு ஸ்டார்டிங் வந்து கூலிங் எவ்வளோ கூலிங் ஆனால் ஒரே எல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் இந்த பெப் வண்டிங்க. ஆட்டோ சோக்கு கரெக்டாக வேலை செஞ்சுச்சுன்னா, ஆட்டோ சோக்கு வேலை செய்யணுன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் அதிகமாக இருக்கும், ஸ்டார்ட்டே ஆகாது. ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபுல்லாக ரைஸ் பண்ணி விட்டு ரைஸ் பண்ண தான் கரெக்டாக வேலை செய்யும். அதுமாரி ஆட்டோ சோக்கை டெஸ்ட் பண்ணுறப்போ ஆரஞ்சு கலர்லேயே லைன் வரணும், எல்லோவில் ரிட்டன் லைன் போகுதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஆரஞ்சு கலரில் லைன் வருது, சாய் போட்டோன்னே வருது. இப்போ ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக லைன் DC பவர் சப்ளை வருது. இன்ஜின் ஹீட்டு ஏறிச்சுன்னா அந்த பிளாக்லேயும் DC பவர் சப்ளை, ரிட்டன் சப்ளை காட்டணும். பிளாக்கில் காட்டலைன்னா உங்களுக்கு ஆட்டோ சோக்கு ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். ஆரஞ்சில் பவர் சப்ளை காட்டிட்டு பிளாக்லேயும் காட்டணும். அந்த ஆரஞ்சுக்கு லைட் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஆட்டோ சோக்கு வேலை செய்யுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு சின்ன ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு டெஸ்டர் போட்டு நம்ம பண்ணிக்கலாம்.
அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணிருக்கோம் நம்ம பீன் பைக் எலக்ட்ரிக்கலில். அதுமாதிரி இந்த ஆட்டோ சோக்குனால் இவ்வளோ பிரச்சனைகள் வருமானு சொல்லி நிறைய நண்பர்களுக்கு தெரியும். ஒரு அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஃபால்ட் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஒரு ஸ்கூட்டி பைப்பில் வருதுன்னா மெயினாக வந்து ஆட்டோ சோக்கு வேலை செய்யாமல் இருக்கும் காரணங்கள் தான். மற்றபடி இந்த வண்டியில் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வராது. இந்த ஒரு ஆட்டோ சோக்குனால இவ்வளோ ப்ராப்ளங்கள் வரும். இதுக்காக நிறைய ஒரு 10,000 மேலே 15,000 செலவு பண்ணி அது செட் ஆகலை. சின்ன ஒரு ஒயர் கட்டினா அதுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்குன்னு பதிவு பண்ணுறோம். தேங்க்ஸ் நண்பர்களே.